ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏன்னா தீபாவளி வரல, அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நாம் வந்து ரிப்பன் பக்கோடா செய்யலான்ட்டு இருக்கிறேன். அதனால் இது வந்து அரிசி மாவு கொஞ்சம் அப்படியே ஜலிச்சிக்கலாம். 2 கப்பு போடுறேங்க. 2 கப்பு. நான் வந்து ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறேன். ஏன்னா அந்த கட்டி கட்டியாக இருக்கும், இந்த குருணைன்னு சொல்லுவாங்களா, அது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த குருணெல்லாம் இருக்கக்கூடாது, இருந்தால் அது சரியாக வராது. இப்போ வந்து கடலை மாவு இதில் 1 கப்பு சேர்த்துக்கிறேன், போதும். இந்த சின்ன கப்பு இது. இப்போ நெக்ஸ்ட் வந்து உடச்சக்கல்லை அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து கப்லேயே இருக்கேன். இதுவும் 1 கப், சின்ன கப். இதையும் வந்து அப்படியே லைட்டாக சளிச்சிக்கலாம். நான் சம்டைம்ஸ் பாதி அரைஞ்சிருக்கோம், பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி இருந்தால் பிழியும் போது கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அதனால் இதை வந்து தனியாக கொட்டிடலாம். மாவு வந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு. அரிசி மாவு, கடலை மாவு, கொஞ்சம் உடச்சக்கல்ல. இப்போ வந்து கொஞ்சமாக வெள்ளை எள்ளு அப்படி போட்டுக்கலாம், சும்மா லைட்டாக, டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சும்மா லைட்டாக டேஸ்ட்டுக்காக. அந்த காரம் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அப்புறம் தேவையான அளவு உப்பு போடுங்க, அவ்வளோதான். நிறைய உப்பு போட்டு அப்புறம் வாயில் வைக்க முடியாமல் போயிடும். இப்போ என்ன பண்ணணும், இப்படியே இதிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் மிளகாத்தூள், உப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்தி மாவு மாதிரி. நான் வந்து நார்மல் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன், சுடு தண்ணிலாம் தேவையில்லை, நார்மல் வாட்டர் இருந்தாலும் போதும். கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி பிசைங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரியும். நிறைய ஊற்றிட்டோம்னா அப்புறம் இதுவாகிடும், தோசை மாவு. இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து கையில் எடுத்து இப்போ முறுக்கு குழாயில் போடுவோமா, போடும்போது அப்படியே இப்படி வருதுங்களா? இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு ரவுண்டாக அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உரிச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே மேலே அப்படியே தடவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் கொஞ்ச நேரம், ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தோம்னா அந்த மாவு வந்து அந்த மிளகாத்தூள், உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக எண்ணெய் ஒன்றா கலந்து இதாகிட்ருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம எண்ணெய் காஞ்சிச்சா பார்க்கலாம். சின்னதாக ஒரு உருண்டை அப்படி உருட்டி இப்படி போட்டு பார்க்கலாம். பபிள்ஸ் வருது, காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் அப்படியே நல்லா சூப்பராக வருதுங்க. போட்டவுடனே கரண்டி வச்சு கலராதீங்க, கொஞ்ச நேரம் அப்படியே அது வேகட்டும். ஓகேங்க, பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு, அவ்வளோதான். எடுத்துடலாமா? சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே செமையா.
இங்கே பாருங்கள், எடுத்தாச்சா? இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கா? சாப்பிட்டு பார்க்கலாம். சாமாங்க, சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. முறுக்கு செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து அரிசி மாவு, ஒன்று, 2 கப். இதை கொஞ்சம் ஜலிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் ஓமம் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே கையில் கசக்கின மாதிரி போடும். இதிலெல்லாம் வச்சு நசுக்க வேண்டாம், கையில் கசக்கின மாதிரி போட்டாலே அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் போதும், அப்படியே அவ்வளோதான். இப்போது உப்பு வந்து கொஞ்சம் தான் எடுத்துருக்குறேன், போதும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கூட வந்து கொஞ்சம் பட்டர், இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது பாருங்கள், தெரியுதா? கொஞ்சம் போடலாம். பட்டர் முறுக்கு இல்லைங்க, எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. அரிசி மாவு வந்து அப்படியே பச்சை தான் போடுறேன், நான் வறுக்கலாம் இல்லை. வறுத்தா வந்து டேஸ்ட் மாறும், அதனால் இப்போ வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் வெறும் நார்மல் வாட்டர் தான் ஊற்றுறேன், சுடு தண்ணியெலாம் இல்லை, வெறும் நார்மல் வாட்டர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்படி எடுத்து அப்படி பிடிக்கும்போது இப்படி வரணும், வருதுங்களா? அவ்வளோதான். இதை வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா நல்லா ரொம்பலாம் அழுத்திலாம் பிசைய தேவையில்ல, சப்பாத்தி மாவுக்கெலாம் பிசைகிற மாதிரி. இப்போது அவ்வளோதான், இந்த கன்சிஸ்டன்ஸில் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து உடனே செய்ய போகிறதில்ல, ஒரு 1/2 hour கழித்து தான் செய்ய போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் அப்படியே ஊறட்டும். மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மட்டும் கலந்துக்கலாம், கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெய், ஏன்னா கொஞ்சம் காஞ்சி போகாமல் இருக்கும் அப்படி. ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம முறுக்கு பிழிக்கலாம், இப்படியே பிழிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டியில் வேணும்னா கூட பிழிஞ்சிட்டு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சில பேருக்கு எண்ணெய் சூடு வந்து ஆகாது. இந்த இடத்துல ஒன்று பிழிஞ்சிக்கலாமா? இப்போ இந்த ஒன்று அவ்வளோதான், இது ரெடி ஆகட்டும், அப்புறம் நான் காமிக்கிறேன். முறுக்கு திருப்பி போட்டாச்சு, மறுபடியும் வேகுது. வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து காமிக்கிறேன் நான், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. அப்படி கையில் வச்சு நக்கும்போது நெருங்குதா, அப்படியே கிறிஸ்பியாக இருக்கா? இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். எடுத்து கடிக்கும்போது செம சூப்பர், செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டாக. எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க, தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடுங்க. பசங்களை பட்டாசு கிட்டெல்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச்.